மயில் கர்ப்பமாக இருக்காங்க. சரி மயிலை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே வந்து கோமதி ராஜி எல்லாருமே வந்து மயில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் மயில் அம்மா பயங்கரமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து குழந்த பிறந்தா கூட உங்கள் கண்ணிலெல்லாம் நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மீனாவுக்கு செம்ம கடுப்பாகுது. சரி அத்தை நீங்கள் உள்ளே வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மயிலை அழைச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ கோமதி வந்து அம்மா நீ வந்து உடம்ப பார்த்துக்க, நல்லா சாப்பிடு, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், குழந்தை வரப்போகிற நேரம் எல்லாம் நல்லதே நடக்கும், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, உன் குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், கல்யாணத்தப்பயே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்துருக்கணும், எல்லாத்தையும் மறைச்சி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து நான் அவங்க கூட சேர்ந்து வாழ வைங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், என் விதி எப்படியோ என் குழந்தையோட போகட்டுங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியிலே பேசுகிறாங்க மயில். இதெல்லாம் பார்க்குற கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரிம்மா நீ எதுவும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நீ வந்து இதை வச்சுக்கோ, ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கவும், இல்லை எனக்கு பணம்லாம் வேண்டாம், நீங்கள் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பேசுகிறாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, மாமாவுக்கு தெரிஞ்சால் அதான் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு கிளப்பி விட்றாங்க. சரிம்மா உடம்ப பார்த்துக்கோ அப்படின்ட்டு கோமதி மீனா ராஜிலாம் வெளில வரும்போது மயிலம்மா ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னது தான், குழந்தை பிறந்தா கண்டிப்பாக நான் கண்ணில் காட்டவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற கோமதிக்கு செம கடுப்பாகுது, மயிலுக்குமே கடுப்பாகுது. சவுனின்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ இங்கே பாண்டியன் ஸ்டோரில் கடையில் வந்து பாண்டியனும் சரவணனும் இருக்கார். சரவணனுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஃபோனில். என்னடா யார் அந்த பிள்ளையா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து மறுபடியும் இந்த குழந்தைய சாக்கா வச்சுட்டு நான் மயில் கூட சேர்ந்துலாம் நான் வாழ மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னடா பேசுகிற, முன்னாடி நீ சொன்ன எல்லாத்துக்கும் நானும் சரி உன் வாழ்க்கை கெட்டு போக நானும் வந்து இதாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணேன், இப்போ குழந்தை வரும்போது நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்மே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்குற சரவணனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துவேலுக்கு ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை இருக்குது. அது வந்து கதிருக்கு மட்டும்தான் தெரியுது. கதிர் தான் வந்து ஆஸ்பத்திரிலாம் அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. சரி இப்போ ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வீட்டில் சொல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கதிர் கேட்கவும், இல்லைப்பா நான் வீட்டில் சொன்னால் இது பெரிய பிரச்சனையாகும், பரவாயில்ல நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உங்களை எப்படி தனியாக அனுப்ப முடியும், நான் இருக்கேன், நான் வரேன் உங்கள் கூட அப்படின்ட்டு ஆறுதலாக பேசுகிறாரு. இதெல்லாம் பார்க்குற முத்துவேலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போகிற முத்துவேலுக்கு செம்மையான ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்ன பழனி அங்கேருந்து வந்து அண்ணன் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. என்னப்பா திடீர்னு ஸ்வீட்லாம் தர அப்படின்னு முத்துவேல் கேட்கவும், ஆமாண்ணே நான் வந்து அப்பா ஆக போகிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே முத்துவேலுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பழனி வந்து முத்துவேல்கிட்ட சக்திவேல்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. முத்துவேல் சொல்கிறாரு, அம்மா இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அட்வைஸ்லாம் பண்ணிட்டு சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு மறுபடியும் முத்துவேல் மேலே டவுட் வருது. இங்கே வெளில போய் நின்று பார்க்கும்போது கதிர் போயிட்டு இருக்கதை பார்க்குறாரு. என்ன கதிரும் அண்ணனும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இது ஏதோ ஒன்று எங்கேயோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கூடிய விரைவிலே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் இவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் முத்துவேலுக்கு உடம்பளவில் பிரச்சனை, ஆனால் அவர் வந்து சொத்தெல்லாம் ஏதோ கதிருக்கு கொடுத்தா மாதிரி இவர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் எப்படியாவது வந்து முத்துவேலை வந்து எதுலையாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது நம்ம மயிலையும் சரவணனையும் சேர்த்து வைக்கிற முயற்சியில் மீனா இருந்தாங்க. இப்போ கோமதியுமே அதே முயற்சியில் தான் இருக்காங்க.